சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். இதை வந்து நடிகர் பாக்கியராஜ் அடிக்கடி பல மேடைகளில் சொல்லுவார். அப்படி ஒரு நிகழ்ச்சி நேற்று சென்னை திருவான்மியூரில் நடந்தது. நான் வந்து சென்னை திருவான்மியூர் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக 10th +2 பப்ளிக் எக்ஸாமில் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிற அந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து குடும்பத்தோடு கூப்பிட்டு நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த வருஷமும் அந்த நிகழ்ச்சி முதல் கட்டமாக நேற்று சென்னை திருவான்மியூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, போன வருஷம் நடந்தப்போ சில சொதப்பல்கள்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் அப்படி எந்த ஒரு சொதப்பலும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை. ரொம்ப நீட்டாக ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். நாம் மட்டும் தெரிவிக்கல, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பல மாணவ மாணவிகள் வந்து அது சம்மந்தமாக பேசுனாங்க. அவங்க பேசுனதில் வந்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது என்னென்னா, விஜய் அண்ணா இப்படி பண்ணுறது எங்கள் எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து உண்மையிலே யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணவே இல்லை. அவர் மொத ஆரம்பித்து வச்சுருக்காரு. இதை வந்து தொடர்ந்து செய்யணும். இப்போ வந்து 10th +2 மட்டும் அவர் வந்து சுருக்கி இருக்கிறாரு. இதை வந்து இன்னும் அவர் விரிவுபடுத்தணும். அடுத்து காலேஜ்லேயும் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்லா படிக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அவர் வந்து கௌரவிக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து விஜய் ரசிகராகவும் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து விஜய் அண்ணாவை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அவரை நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்காகவே நாங்கள் வந்து நல்லா படிக்கணும், நல்லா படித்தா விஜய் அண்ணா வந்து நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவார், அது இல்லாமல் அவரை நேரில் பார்க்கலாம், அவர் கூட பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே வருது. அதுக்காகவே நாங்கள் வந்து நல்லா படிக்கணும் எங்களுக்கு தோணுது அப்படின்னு தான் பெரும்பாலான மாணவ மாணவிகள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இது ஒரு வகையில் நம்ம உண்மையில் வரவேற்கணும். கல்வியை இந்த மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பக்கம் இந்த மாணவ மாணவிகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக விஜய் செய்கிற இந்த நல்ல காரியத்தை வந்து பல பேர் வந்து வரவேற்று பேசினாலும், இன்னொரு பக்கம் இல்லை இது முழுக்க சுயநலமாக பண்ணுற ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம்னு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாரு. அதுக்காக இந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்போவே வந்து இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்குறேன் அண்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து நகைகளை வந்து மோதிரமாகவோ இல்லை கம்மலாவோ கொடுத்து அவங்கள வந்து அவருடைய கட்சிக்கு ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படியே இருக்கட்டுமே, அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். பல பேர் சொல்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரும்போது நாங்கள் அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து அவருடைய எதிர்கால அரசியலையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்னு வெளிப்படையாக தெரியுது. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, அப்படியாவது அவர் சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து செய்கிறாரே, செய்யட்டுமே. இப்போ விஜய் மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் பல பேர் இங்கே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் மக்களுக்கு வந்து முழு மனசோட உதவிகள் செய்ய முன் வர்றாங்க? கேட்டாலே உதவி செய்கிறதில்ல, இதில் கேட்காமலே உதவி செய்கிறவங்க வந்து அப்படிங்கிற ஒரு 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 குரூப்பே இல்லாமல் போயிட்டாங்க. உதவி செய்கிறவரோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த சூழலில் ஏதோ ஒரு சுயநலத்தோட, ஆமாம் அவர் எலெக்ஷனுக்கு வரப்போகிறாரு, அதுக்கு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வேணும், அதுக்காக இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு சுயநலத்தோடு தான் அவர் விஜய் நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாவது அவர்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சமாக மக்களுக்கு செலவு பண்ணுறாரு, பண்ணட்டும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு நிகழ்ச்சிங்கிறது அந்த இளைஞர்கள் மத்தியில், அவங்க மத்தியில் நாமளும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 சின்ன எண்ணத்தை உருவாக்காதா? கண்டிப்பாக உருவாக்கும். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பெரும்பாலானவர் சொன்ன கருத்தே அதுதான். இன்றைக்கி நான் இந்த வருஷம் வந்து நான் நல்லா படித்து மார்க் வாங்கி விஜய் அண்ணாவை மீட் பண்ணிட்டேன், நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டு இதே மாதிரி நல்லா படித்து எப்படியாவது நம்ம விஜய் அண்ணா மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காகவே நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் உதவி செய்ய வர்றாரா, ஏதோ ஒரு வழியில் வர்றார் சார், அது சுயநலமாகவே இருக்கட்டும். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். ஆனால் உதவி செய்கிறாரில்ல, அதை முதல்ல நம்ம வரவேற்போம். அப்புறமா விஜயோடைய அரசியல் என்ட்ரி இருக்குல்ல 2026, அப்போ வரும்போது அவர் அதில் செய்கிற நல்லது கெட்டதுகளை நம்ம தாராளமாக விமர்சனம் பண்ணுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் உதவி செய்வதே வந்து விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கான அடையாளமே கிடையாது. அப்புறம் அந்த நிகழ்ச்சியில் விஜய் நிறைய விஷயங்களை பேசினார். அரசியலை பற்றி ரொம்ப பெருசாக பேசுவார்னு பார்த்தேன். பட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் வந்து பெருசாக டச் பண்ணலை. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். 2026 நெருங்கும் போது தான் நம்ம அரசியலே பேச ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் வாயை திறக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கார் போல் இருக்கு. இல்லைனா ஒரு கல்வி உதவித்தொகை வழங்குற ஒரு நிகழ்ச்சியில் நீட் எக்ஸாம் பற்றி எப்படி பேசாமல் இருந்தார்? இதுதான் எல்லோருடைய கேள்வி. நியாயமாக அவர் அதை பற்றி பேசியிருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கூட பேசலாம், அவர் அப்போ வர எப்போ பேசுவார் அப்படிங்கிறதான் எல்லோருடைய வருத்தமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின பல விஷயங்களை வந்து பெரும்பாலானவருக்கு முரண்பாடுகள் இருந்தது. குறிப்பாக அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து போதைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கே வந்து அதை பார்த்தா பயமாக இருக்குது, அதனால் தம்பி தங்கைகள் யாருமே வந்து போதைக்கு அடிமையிடக்கூடாது, அந்த பக்கமே நீங்கள் எட்டி பார்த்துடக்கூடாது, போதையின் பின்னாடி போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை வந்து அங்கே கொடுத்தாரு. அது எல்லாம் சரி. ஒரு பக்கம் அவருடைய திரைப்படங்களில் அவர் எதை வேணான்னு சொல்கிறாரோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு, அதை ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு, அதை என்கரேஜ் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி மைக்கை பிடிச்சி பேசும்போது நீங்கள் அது பக்கமெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ முதல்ல விஜய் வந்து அவர் நடிக்கிற படங்களில் அதையெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கப்புறமா அவர் வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணாங்கன்னு சொல்லணும். அப்போ விஜய் அந்த மாதிரியான காட்சிகளை அவருடைய திரைப்படங்களை தவிர்க்கணுமா இல்லையா? அதை பற்றி அவர் அந்த நிகழ்ச்சியில் எதுவுமே பேசலை. இனிமேல் நான் நடிக்க போகிற திரைப்படங்களில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட்டு அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவரே வந்து இன்னும் ஒரு படத்தை தான் கையில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நான் திரைப்படங்களே நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார். அது என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, பட்டு நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு அரசியலில் வந்து படித்த தலைவர்கள் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. படிப்புங்கிறது வேறு, ஒருத்தனோட சேவை மனப்பான்மைங்கிறது வேறு. படிப்புக்கும் சேவை மனப்பான்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் இந்த ரெண்டும் ஒன்றிணையும் போது இந்த சமூகம் நல்லாயிருக்கும், ஒரு அரசு நிர்வாகம் நல்லாயிருக்கும், அரசியல் நல்லாயிருக்கும். இப்படி அவர் பேசின பல விஷயங்களில் முரண்பாடு இருக்குது. சில விஷயங்கள் அவர் பேசவே இல்லையே. குறிப்பாக நீட் சம்மந்தமாலாம் அவர் வந்து எதுவுமே பேசலை. பட் இது எல்லாத்தையுமே வந்து அவருடைய அரசியலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருக்கணும். இந்த ரெண்டையுமே அவர் வந்து அவருடைய அரசியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவாரா?